ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கான வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அன்பானவர்களே, கடந்த நாளில் நாம் பார்த்தோம், பொருளாசையினாலே வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதுல முதலாவது நாம் பார்த்தோம். அனனியா சப்பீரால் அவர்களுக்கு இந்த பண ஆசை வந்ததினாலே அவர்கள் குடும்பமாய் மரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. சந்ததியே இல்லாமல் போனது. ஒருவேளை கேட்கலாம், இன்றைக்கி அப்படிலாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அது நடக்கிறது கிடையாது, வேற நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆத்மா மரணம் ஏற்பட்டு விடுகிறது. ஆத்மாவிலே உணர்வில்லாமல், அதான் சொல்கிறாங்கல்ல, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனசாட்சி செத்து விடுகிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்முடைய வேத புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 27 வசனம் வரையிலும் நாம் வாசித்தால், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருவதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மற்ற வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மற்ற வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்கதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியானான். அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், நாகமான் என்கிறதான ஒரு மனிதன் எலிசாவினிடத்திலே வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் ஒரு படை தளபதியாக அவன் இருக்கிறான். அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகம் நீங்கும்படி அவன் எலியாவினிடத்திலே வருகிறான். எலியாவினிடத்திலே வந்து எலியா சொல்லுகிறான், நீ யோர்தானிலே போய் முழுகி சுகமடைஞ்சு நீ போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். உடனே அவன் போக மனமில்லை. இருந்தாலும் கூட வந்தவன் சொன்னான், இல்லை, அதை செஞ்சுதான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் அந்த யோர்தானிலே மூழ்கி அவன் குஷ்டரோகம் நீங்கினவனாக அவன் திரும்பி வந்து எலிசாவினிடத்திலே கேட்கிறான், ஆண்டவனே, நான் உனக்கு பரிசு கொடுக்க வேண்டும், வெகுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய குஷ்டரோகம் நீங்கி போனது. இதற்கு நான் எதையாவது காணிக்கையாக நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது
எலிசா சொல்லுகிறான், இல்லை இல்லை, நான் வாங்குகிறதில்லை, நீ போலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டான். கூட இருந்த வேலைக்காரன் கேயாசி என்ன செய்கிறான், அவன் கொண்டு வந்த அந்த பணத்தை பார்த்துவிட்டு அவனால் அங்கே இருக்க முடியவில்லை. அவனுக்கு அந்த பண ஆசை வந்துவிட்டது. உடனே அவன் என்ன செய்கிறான், திரும்பி எஜமான் தான் வாங்கல, நம்மளாவது போய் என்ன செய்வோம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போய் அந்த நாகமான இடத்துல சொல்லுகிறான், இப்பொழுதுதான் என்னுடைய எஜமானுடைய தீர்க்கதரிசியினுடைய குமாரர் 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் 1 தாலந்து வெள்ளியையும் நீங்கள் மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், இல்லை இல்லை, தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிட்டு போங்க, 2 மாற்று வஸ்திரத்தை வாங்கிட்டு போங்க, ஏன்னா இது நான் கடவுளுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அதை 2 தாலந்தை வெள்ளியை அவன் கொடுத்து அனுப்புகிறான். இங்கே பாருங்கள், 2 பேர் அதை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தாலந்து என்பது நம்முடைய வேத புத்தகத்தில் 1 தாலந்து என்பது நம்ம இப்போ 1 டன் அப்படின்னு சொல்கிறோம்னா 1000 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அங்கே 1 தாலந்து என்பது 30 முதல் 40 கிலோ எடையை தான் தாலந்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது பாருங்க, 2 பேர் சுமக்கிற அளவுக்கு, அதாவது 40 கிலோ, 1 தாலந்து 40 கிலோன்னா 2 தாலந்து 80 கிலோ, ஒரு ஆள் தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் அங்கே 2 வேலைக்காரரை அனுப்பி அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொருத்தரும் 40 கிலோ வெள்ளியை கொண்டு வந்து அங்கே கேயாசினுடைய வீட்டிலே வைத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுது திரும்பி எலிசாவினிடத்திலே வருகிறான். எலிசாவினிடத்திலே வரும்போது எலிசா கேட்கிறான், எங்கே போனாய் என்று சொல்லி. அவன் அவரிடத்திலே ஒரு பொய் சொன்னான். என்னென்னா, இன்னைக்கு பொய் சொல்கிறது சாதாரணமான விஷயமா இருக்குது. என்னப்பா பண்ணுற, ஒன்றும் பண்ணல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சாதாரணமாக ஒன்றும் பண்ணல, எங்கே போனேன், சும்மா இங்கே தான் போனேன் அப்படின்னு இப்படி நிறைய சாதாரணமாக இன்றைக்கு நாம் பொய்களை பேசி விடுகிறோம். ஆனால் இங்கே கேயாசி சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், அதே மாதிரி ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு தான் அவன் சொன்னான், நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தீர்க்கதரிசியினுடைய மனம் அவனோடே கூட சென்றது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். நீ உன்னிடத்தில் அந்த எலியா வரும்போது, அவனை நீ சந்திக்கும் போது நானும் அங்கே இருந்து உன்னை சந்தித்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவன் ஆச்சரியப்படுகிறான். அப்பொழுது அந்த எலிசா சொல்லுகிறான், பணம் சம்பாதிப்பதற்கு இதுதான் காலமா, தோட்டத்தை வாங்குவதற்கு இதுதான் காலமா என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், எலியாவினிடத்திலே அவன் போய் நின்றபோது நாகமானுக்கு இருந்த அதே குஷ்டரோகம் உனக்கும் வரும், உன் சந்ததிக்கும் அது வரும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவன் அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் அப்படியே அவனுக்கு வந்து விடுகிறது. அது சந்ததி சந்ததியாக அது இன்றைக்கும் அந்த குஷ்டரோகம் அவனுடைய சந்ததியிலே இருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே பண ஆசையினாலே வரக்கூடிய தீமை கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். அங்கே ஒரு குடும்பம் அழிந்து போய்விட்டது. அதான் அங்கே நீதிமொழியிலே சொல்லும்போது ஞானி சொல்லுகிறான், பொருளாசை, அந்த பண ஆசை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அதை அழித்து விடும் என்று சொல்லி சொல்லுகிறார். அங்கே ஒரு குடும்பத்தை அழித்தது. அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம், இந்த பண ஆசை என்பது ஏதோ ஒரு சின்ன விளையாட்டு போல நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பண ஆசையினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேயாசினுடைய சந்ததி இன்றைக்கு வரைக்கும் குஷ்டரோகம் பிடித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்காக பொய் சொல்லக்கூடாது. இன்றைக்கு நிறைய, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு குஷ்டரோகம் வரலையே அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் யாரிடத்தில் வாங்குகிறோமோ அவங்கள்ட்ட இருக்கிற வியாதி நமக்கு வந்துடும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே புது புது வியாதிகள், புது புது பிரச்சனைகள்
வருது அப்படின்னு சொன்னால் குஷ்டரோகம் மட்டும்தான் வியாதி அல்ல. உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே காய்ச்சல், மூலவியாதி, இப்படி சளி, இது எல்லாமே நிறைய வியாதிகளை சாபத்தினாலே வரக்கூடிய வியாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவைதான், ஆனால் பணத்துக்காக வாழக்கூடாது. பணத்தை மையமாக வைத்து நாம் குடும்பம் நடத்தக்கூடாது. பணத்தை கர்த்தர் தர முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகையினாலே நாம் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தை தேடி நாம் போகாமல் ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் நம்மை, அவர் எல்லா வசதி வாய்ப்புகளோடும் வாழும்படி தான் அவர் இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கிறார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் மேன்மையை தேடாமல் ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்த நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவே, வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பணாசையினாலே வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். இந்த 2வது எபிசோடில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கேயாசி என்பவன் இந்த பண ஆசையினாலே அவன் குஷ்டரோகியாக அவன் மாறி அவன் சந்ததியெல்லாம் குஷ்டரோகியாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்டதான வாதையிலே நாங்கள் சிக்காதபடி, ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே அநியாயமாய் பொருளை சம்பாதிக்காதபடி, ஆண்டவரே தேவரீர் எங்களை நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை ஆண்டவரே அந்த இக்கட்டுகளுக்கெல்லாம், அந்த சாபத்தின் விளைவுகளுக்கெல்லாம் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.